முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவு ராமேஸ்வரம் 22 தீர்த்தங்களும் அவற்றின் சிறப்புகளும் பற்றி பார்க்கலாங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் சிவனுக்குரிய கோவிலாகும். ராமர் இங்கு சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகின்றது. இக்கோயில் இந்து சமயத்தின் பிரிவுகளான சைவம், வைணவம் இரு சமயத்தினருக்கும் முதன்மையாக உள்ளது. ராமர் சீதையை மீட்ட ராவணனிடம் போர் புரிந்து கொன்றார். ராவணனை கொன்ற பாவத்தினை போக்க ராமர் மணல்களால் ஆன லிங்கத்தை வைத்து பிரதிஷ்டை செய்தார். எனவே ராமனே ஈஸ்வரனை வணங்குவதால் இந்நகருக்கு ராமேஸ்வரம் என்று பெயரானது. கட்டப்பட்ட நாள் ஏறத்தாழ 2100-2600 ஆண்டுகளுக்கு முன் என்று கூறப்படுகிறது. அமைத்தவர் முற்கால பாண்டியர்களின் மூதாதையர்கள் என்று வரலாறு கூறுகின்றது. இந்த கோவிலில் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகவும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் இந்த கோவில் அமைந்துள்ளது. வட இந்தியாவில் அமைந்துள்ள காசியில் கங்கையில் குளித்து காசி விஸ்வநாதரை வணங்கினால் முக்தி கிடைக்கும் என்பார்கள். இந்த வகையில் தெற்கில் அமைந்துள்ள இந்த ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தமும் கோவிலில் அமைந்துள்ள 22 தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமியை வணங்கினால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆலயத்தில் 22 தீர்த்தங்களும் வெளியே 22 தீர்த்தங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆலயத்தில் இருக்கக்கூடிய 22 தீர்த்தங்கள் கிணறுகளாக அமைந்துள்ளன. வெளியே இருக்கக்கூடிய 22 தீர்த்தங்கள் கோவிலுக்கு எதிரே அமைந்துள்ள அக்னி தீர்த்தம் எனும் கடலில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ராமேஸ்வரம் கோயில் வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் முதலில் அக்னி தீர்த்தம் என கூறப்படக்கூடிய சமுத்திரத்தில் நீராடிவிட்டுத்தான் கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களை குளித்துவிட்டு உடையை மாற்றிக்கொண்டு சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். ஏன் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது என்றால், ராவணனிடம் இருந்து மீட்கப்பட்ட சீதாதேவியை தன் கற்பை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்ய வைத்தார் ராமர். அப்போது சீதையின் கற்பு திறன் அக்னியே சுட்டதாகவும் அதை தாங்க முடியாத அக்னி பகவான் கடலில் மூழ்கி தன் வெப்பத்தை தணித்து கொண்டதாக புராண வரலாறு கூறுகின்றது. இதன் காரணமாக அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த அக்னி தீர்த்த கரையில் ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை ஆகிய நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க பல்லாயிரக்கணக்கானோர் கூடுவது வழக்கம். இப்பொழுது 22 தீர்த்தங்களும் அவற்றின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். 1. மகாலட்சுமி தீர்த்தம். இது கிழக்கு கோவிலில் பிரதான வாசலில் அனுமார் சன்னதியின் எதிரில் தெற்கு பக்கத்தில் உள்ளது. இதில் நீராடுவதால் சகல ஐஸ்வர்யமும் பெறலாம். 2. சாவித்ரி தீர்த்தம். பேச்சு திறன் வளரும். 3. காயத்ரி தீர்த்தம். உலக நன்மை ஏற்படும். 4. சரஸ்வதி தீர்த்தம். கல்வி உயரம். 5. சேது மாதவ தீர்த்தம். இதில் நீராடுவதால் ஸ்ரீராம பிரானால் சகல லக்ஷ்மி விலாசமும் சித்தி சக்தியும் பெறலாம். 6. நல தீர்த்தம். இதில் நீராடுவதால் சூரிய தேஜஸை அடைந்து சொர்க்கலோக பதவி அடைவார். 7. நீல தீர்த்தம். இதில் நீராடுவதால் சொர்க்கலோக பதவியை அடைவார். 8. காவாய தீர்த்தம். இதில் நீராடுவதால் கோபம், மனைவலினம், தேக ஆரோக்கியம் கிடைக்கும். 9. காவாட்சிய தீர்த்தம். இதில் நீராடுவதால் மன வலிமை, தேக ஆரோக்கியம், திட சரீரம் கிடைக்கும். 10. கந்தமநாத தீர்த்தம். இதில் நீராடுவதால் மகா தரித்திரம் நீங்கி காரிய சித்தி பெற்று பிரம்மஹத்திய பாப நிவார்த்தி ஆகும். 11. சங்கு தீர்த்தம். இதில் நீராடுவதால் செய்நன்றி மறந்த சாபம் நீங்கும். 12. சக்கர தீர்த்தம். இதில் நீராடுவதால் ஊனம், குருடு, செவிடு ஆகியவை நீங்கி சௌபாகியம் அடைவார். 13. பிரம்மாத்திர விமோச்சன தீர்த்தம். இதில் நீராடுவதால் பிரம்ம ஹத்தியாதி தோஷங்களும் பாவங்களும் நிவார்த்தியாகுவதுடன் வில்லி சூன்யம் நீங்கும்.
14 சூரிய தீர்த்தம். இத்தீர்த்தத்தில் நீராடுவதால் திரிகால ஞானமும் உண்டாகுவதுடன் ரோகங்கள் நிவார்த்தியாகும். 15 சந்திர தீர்த்தம். இதில் நீராடுவதால் ரோக நிவார்த்தி அகலும். 16 கங்கா தீர்த்தம். 17 யமுனா தீர்த்தம். 18 காயத்ரி தீர்த்தம். இம்மூன்று தீர்த்தங்களில் நீராடுவதால் பிணி, மூப்பு ஆகியவைகளும் அஞ்ஞானம் நீங்கி முக்தி அடையலாம். 19 சாத்தியம்ருத தீர்த்தம். இதில் நீராடுவதால் தேவதா கோபம், பிராமண சாபம் நிவர்த்தியாவதுடன் சூரியமூர்த்தி, மோட்ச பிராப்தி ஆகியவை கிடைக்கும். 20 சிவ தீர்த்தம். இதில் நீராடுவதால் சகல சௌபாகியமும் கிடைக்கும். 21 சர்வ தீர்த்தம். இதில் நீராடுவதால் பிறவி குருடு நோயும் நரை திரையும் நீங்கி வளமடையலாம். 22 கோடி தீர்த்தம். இந்த தீர்த்தமானது ராமர் லிங்க பிரதிஷ்டை செய்த போது அபிஷேகத்திற்கு நீர் தேவைப்பட்டது. அதனால் ராமர் தன் அம்பின் நுனியை பூமியில் வைத்து அழுத்தியதனால் இந்த இடத்தில் பூமியை பிளந்து கொண்டு நீர் வந்தது. அதுவே கோடி தீர்த்தம் எனப்படுகிறது. கோடி தீர்த்தத்தில் நீராடிய பின் இவ்வூரில் இரவு தங்கக்கூடாது என்பது சம்பிரதாயம். பாதாள பைரவர். ராமேஸ்வரம் ராமநாதர் சிலையை உருவாக்கி சிவலிங்க பூஜை செய்த ராமபிரானின் பிரம்மத்திய தோஷம் நீங்கியது. இந்த தோஷம் எங்கு செல்வது என்று தெரியாமல் திணறியது. யாரையாவது பற்றி கொள்ளலாமா என்று சென்று கொண்டிருந்த போது சிவபெருமானின் தன் வடிவங்களில் ஒன்றான பைரவரை அணுகி அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை தன்னுடைய பாதத்தில் அழுத்தி பாதாளத்திற்கு தள்ளினார். பின்னர் ஆலயத்திலே தங்கி பைரவர் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களின் பாவத்தை பாதாளத்திற்கு தள்ளி அருள் வழங்கி வருகிறார். அதனால்தான் இவருக்கு பாதாள பைரவர் என பெயர் வந்தது. இவருடைய சந்நிதியில் அருகில் தான் முக்தி தரக்கூடிய கோடி தீர்த்தம் உள்ளது. ராமேஸ்வரம் கோயிலில் அம்பாளின் சந்நிதியான பர்வதர்ஷினி அம்பாள் சந்நிதி பிரகாரத்தில் 2 விநாயகர்கள் அடுத்தடுத்து அமர்ந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் காவி உடை அணைந்து பக்தர்களுக்கு அருள்கின்றனர். குழந்தை வரம், செல்வ செழிப்பை வேண்டுவோருக்கு இந்த விநாயகரின் அருள் விரைவாக கிடைக்குமாம். பர்வதவர்த்தினி அம்பாள் சந்நிதி. இந்த கோவில் தாயார் பெயர் பர்வதவர்த்தினி அம்பாள். இந்த அம்பிகை அமைக்கப்பட்டுள்ள பீடத்திற்கு கீழே தான் ஆதிசங்கரர் நிறுவிய ஸ்ரீ சக்கரம் வைக்கப்பட்டுள்ளது. 51 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று. இந்த அம்பிகைக்கும் தமிழ் வருட பிறப்பான சித்திரை 1ஆம் தேதி சந்தன காப்பு சாற்றி அலங்காரம் செய்வது வழக்கம். அம்பாள் பிரகாரத்தில் விடனன் அமைத்த ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாள் காட்சி தருகிறார். கோவிலில் முதல் பிரகாரத்தில் சீதாதேவி அமைத்த மணல் லிங்கத்தை ராமர் பூஜை செய்யும் சன்னதி அமைந்துள்ளது. சுவாமி சந்நிதி பல்லாயிரம் ருத்ராட்சங்களால் வேயப்பட்ட பந்தலில் நடராசர் காட்சி தருகிறார். இங்கே அமைந்துள்ள 2 லிங்கங்களுக்கு மத்தியில் சங்கர நாராயணர், சரஸ்வதி, அர்த்தநாரீஸ்வர, ஏகாதச ருத்ரலிங்க சன்னதிகள் அமைந்துள்ளன. ஸ்பட்டிகலிங்க பூஜையை பற்றி பார்க்கலாம். சுவாமி கர்ப்ப கிரகத்தில் அமைந்துள்ள ஸ்பட்டிகலிங்கம் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த லிங்கத்திற்கு தினமும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை பாலாபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம். பிரசித்தி பெற்ற 3ஆம் பிரகாரம். ராமேஸ்வரம் கோயிலில் அடையாளமாக கோவிலின் 3ஆம் பிரகாரம் பார்க்கப்படுகிறது. இந்த பிரகாரத்தில் 1212 தூண்களால் 690 அடி நீளம், 435 அடி அகலம் என பார்க்க பிரம்மாண்டமாக காட்சி தரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. முக்கிய திருவிழாக்கள் மோட்சம் தரக்கூடிய ஆலயமாக விளங்குவதோடு பித்ருகளின் ஆசி பெறக்கூடிய ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை தினங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்தத்திலும் கோவில்களிலும் குவிவது வழக்கம். அது மட்டுமல்லாமல் மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை ஆகிய நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.